பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து திவாகர் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து திவாகர் அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ திவாகர் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டது, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டது, எதனால் இருந்தாங்க, மொத்தமாக அவருக்கு எவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் சோஷியல் மீடியாவில் செம ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக வந்து மாறிவிட்டார். அதுக்கப்புறமா நிறைய இன்டர்வியூஸ் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில நெகட்டிவான விஷயங்கள், சில பாசிட்டிவான விஷயங்கள் அவரை சுற்றி நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே வந்துட்டு அப்புறமா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா வந்து அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஆதரவு வந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் முக்கியமாக வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப கலகலப்பாகவும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே வந்து திவாகர் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஸோ திவாகர் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா திவாகரும் வினோத்தும் செய்கிற சில காமெடி சீன்ஸ், அது எல்லாமே வந்து மக்களை வந்து ரசிக்க வைத்தது. ஸோ அந்த ரெண்டு மூணு விஷயம் தான் வந்து பீப்புளில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு வந்து தெரிய வைக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு திவாகர் அவர்கள் சூப்பராகவே இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு திவாகர் அவர்களுக்கு ஆதரவு வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு திவாகர் மீது எதிர்ப்பு வந்து அதிகமாகவே இருந்துச்சு. முக்கியமாக திவாகர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து சரியில்லை. ஸோ திவாகர் அவர்கள் பெண்களை வந்து தப்பாக பார்க்குறாங்க. அப்படி இப்போ திவாகர் மீது வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள், முக்கியமாக மொத்த வீட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து திவாகர் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து திவாகர் அவர்கள் வந்து டைட்டில் வின்னராக ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா திவாகர் அவர்கள் வந்து 42வது நாள் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து எலிமினேட் ஆகிட்டு அப்புறமா வந்து திவாகர் அவர்கள் வந்து விஜய் சேதுபதியே கலாச்செல்லாம் பயங்கரமான விஷயம். ஸோ இப்போ வந்து திவாகர் அவர்கள் வந்து எத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 நாள் பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ திவாகர் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளமாக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து 12,000 ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டது. திவாகர் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 12,000னா 42 நாள் கணக்குப்படி வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வித் ஜிஎஸ்டியோட வந்து திவாகர் அவர்களுக்கு சேலரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ திவாகர் அவர்களுக்கு பட வாய்ப்புகளும் வந்து அதிகரித்திருக்கான். ஸோ பிக் பாஸ் 2 நாள் கழிச்சிட்டு அப்புறமா வெளியே போயிட்டு அப்புறமா அவருக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் திவாகர் அவர்கள் நினைச்சதை வந்து செஞ்சு விட்டார். மேபி வந்து மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ திவாகர் அவர்கள் ஒருவேளை பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்திருந்தால் டைட்டில் வின்னராக ஆகியிருப்பாங்களா? ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.